இந்த சிந்தனை தூண்டலில் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ சொன்னோம் இல்லையா, 6 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும், 3 வேளை சாப்பிடணும். இப்படியே நமக்குள்ள ஒரு அட்டவணை கொடுத்து நம்ம அதுக்குள்ளேயே அடைச்சி, இப்போ என்னாச்சுன்னா, உனக்கு சுகர்னால் இவ்வளோ இருக்கணும், பிபினா இவ்வளோ இருக்கணும், தைராய்டு அளவு இப்படி இருக்கணும், ஒரு அளவுகோலுக்குள்ளே நம்ம உடம்பை கொண்டு வச்சு இதில் நமக்குள்ளே திணிக்கப்பட்டதானே இதுவுமே. இதெல்லாம் திணிக்கப்பட்டதில் பழகின நாம் இதில் ரொம்ப அடிமையாக உள்ளே போகிறோம். நம்மளே எடுத்து நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். ஐ எம் ஏ டயபெட்டிக் பேஷண்ட், ஐ எம் ஏ பிபி பேஷண்ட் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்மளை திணித்து நம்ம வாழ்க்கையில் இயல்புலேருந்து நம்ம விலக வச்சதும் ஒரு கல்வி நிறுவனங்கள், பிற நிறுவனங்கள். இதில் நம்மளும் அதில் ஏதோ ஒரு ஒழுக்கத்தில் இருந்து இதுக்கு ஆட்பட்டு இப்போ நம்மளுக்கே ஒரு கருவியை கண்டு சோதனை பண்ணி அந்த அளவுகோல் இல்லைன்னா நம்ம நோயாளி நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம். இது இப்படி பழக்கத்துக்கு ஆட்பட்ட மனம் எங்கே நிற்குது அப்படின்றத பார்க்குறீங்க இல்லையா? இதுக்கு தான் சொல்கிறது சிந்தனை தூண்டல் அப்படின்றதுல ஒன்று ஒன்றா நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா நம்மளையே தெரியும் நம்ம எங்கே விலகி வந்திருக்கோம் அப்படின்றது.